அமெரிக்காவுக்கும் மெக்சிகோவுக்கும் நடுவில் இருக்க செவ்வரி கூட ஒரு பேர் எடுத்திருக்காது. ஆனா லமின்ஸ் எடுத்தான். இன்னைக்கு நைட்டு நடந்து முடிஞ்ச யுனைடெட் அண்ட் எவர்டன் போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மேட்சோட ஸ்டார்டிங்லேயே குண்டு ஒன்று விழுற மாதிரி லமின்ஸ் வந்து கிக் ஆஃப்லேயே வந்து பாலை தூக்கி அடிக்கிற அடிச்சது நம்ம ஆள்கிட்ட போகும் பார்த்தா எவர்டன் பால் மண்டையிலேயே போட்டு நம்ம கோல்குள்ளேயே போயிருக்கும். ஜஸ்ட் மிஸ். ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன் நம்மகிட்ட தான் இருந்துச்சு. என்ன போர்ஷன் இருந்தாலும் எதுவுமே கன்வெர்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா ப்ரூனோக்கு வந்து பெனால்டி பாக்ஸ்ல ஒரு நல்ல சான்ஸ் சரியா ஒரு ஸ்கில் பண்ணி மடிச்சு அமாதுக்கு போட்டாப்ல. அமாதுக்கு ஹைட் தான், அதனால என்ன ஆச்சு, கோஸ்ட் ஆகி வேஸ்ட் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அமாது வந்து பிரமாதமா ஒரு ரன் ஒன்று பண்ணி டிஃபெண்டரை கட் அடிச்சு ஓடுறான். டிஃபெண்டர் என்ன பண்ணுவான், ஆப்வியஸ்லி சட்டையை பிடிச்சி இழுப்பான். சட்டையை பிடிச்சி இழுத்ததுனால கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அப்புறம் ஃபவுல் ஒன்று ஃப்ரீ கிக் ஒன்று கிடைக்குது. ப்ரூனோ அந்த ஃப்ரீ கிக் எடுக்கவும் அந்த ஃப்ரீ கிக் வந்து கோல் கீப்பர்ல பட்டு ரிப்பல் ஆகி வருது. ரிப்பல் ஆகி வர பால டால வந்து சரியான அடி அடிக்கிறான். அல்லன்னு போயிடும் பார்த்தா ஜஸ்ட் மிஸ், போஸ்ட் கோல். அதுக்கப்புறம் அதே மாதிரி ப்ரூனோ தான் ரொம்ப இன்டென்சிஃபைடா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரூனோ வந்து ரொம்ப நல்லாவே ஆடிட்டு இருந்தாரு. ஸோ ஏன் அப்படி சொல்றேன்னா 45th மினிட் மேல எக்ஸ்ட்ரா டைம்ல வந்து ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்குது. அதுவும் வந்து ஸ்கோர் பண்ணலாம் ட்ரை பண்றா, வெளில போயிடுது. ஆனா அது ஃபைனல் டச் வந்து டிஃபெண்டர் மேல இருந்துன்னு சொல்லி அம்பையர்ட்ட போய் சரியான சண்டையா போய் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 0-0 முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட தான் வந்து பொசிஷன் இருக்கு, இன்டென்ட்டும் இருக்கு. ஸோ இன்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகுது, கோவி மைன் வந்து சரியான ஒரு கிராஸ் வந்து கரெக்டாக எம்புமோவை ஃபைன் பண்ணிட்டு எம்புமோக்கு கோல் போஸ்ட்டுக்கு அப்படியே முன்னாடி இருக்காப்ல. நம்மளோட குவாலிட்டி தான் தெரியும், சரியான கோலை போடுவான்ல. நேற்று என்ன இருந்துச்சு, ஜஸ்ட் மிஸ் மேலே போயிடுச்சு பால், புஷ் ஆகி போயிடுச்சு சான்ஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அமாது பெருசா எதுவுமே ஆடின மாதிரி தெரியல. ஸோ அதனால வந்து அவனை தப்பு பண்ணிட்டாங்க. செஸ்கோ இறக்குனதுக்கு அப்புறம் தான் கேம் நம்ம கண்ட்ரோல்லே வந்து அதுக்கேற்ற மாதிரியுமே 70th மினிட்ல செஸ்கோக்கு வந்து சரியான ஒரு ரன்னு கவுண்டர் அட்டாக்ல அந்த பேஸ் பாத்தீங்கன்னா செஸ்கோக்கு சரியான ஆக்சலரேஷன், செம ஆக்சலரேஷன் ஓடி வந்துட்டு இருக்கான் பையன். அங்கிருந்து ஒரு கிராஸ் ஒன்று உள்ள வருது, செம்ம கிளினிக்கல் ஃபினிஷ் 1-0 சரியான கோல். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நமக்கே தெரியும். ஸோ டெட்லாக் பிரேக் ஆயிடுச்சு. அப்பதான் எவர்டன் வந்து செம்ம இன்டென்ட்டை போட்டு சரியான அடி நடிக்கிறானுங்க நம்ம சைட்ல. நம்ம ஆளு என்ன நினைச்சானு தெரியல, லமின்ஸ் பிரைம் டேவாவே மாறிட்டான். 3 பெரிய சேவுங்க, சரியான சேவ். இந்த சேவ் பண்ணதுல மேன் ஆஃப் தி மேட்சே கொடுத்தா. ஒவ்வொன்றும் வந்து உலகத்தரமா இருந்துச்சு. டைட்டானிக் சொல்லுவாங்க பாத்தீங்களா, டயாக், அந்த மாதிரி டைட்டானிக்கே காப்பாத்திருப்போம் போல. நேற்று முழுக வேண்டிய கப்பலா தான் நம்ம நேற்று டிரா தான் இருக்கும். லமின்ஸ் சரியான சேவ். லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சான்ஸ் ஒன்று செஸ்கோக்கு அதே மாதிரி வருது. செஸ்கோ அப்படி மடிச்சிருவான்னு பார்த்தா பிக்ஃபோர்ட் வந்து நல்லா உள்ள வந்து சேவ் பண்ண பண்ணிடுறாரு. பட் ஆனா நல்லா வின்னு 1-0. நம்ம வந்து டாப் 4 வந்துட்டோம். ஸோ இந்த வாட்டி யுனைடெட் பிரீமியர் லீக் அடிப்பாங்களா மாட்டாங்களா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட் பண்ணுங்க.